தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். விசுவாச வருடம் மாசி மாத பலன்கள் 13/2/2026 முதல் 14/3/2026 வரை. மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். பிறக்கிறது மாசி மாதம். மாசி மாதத்தை பற்றி நான் எழுதிய ஒரு கவிதை. காசி என்றால் புனிதமிகு நகரமாகும். வாரணாசி உங்களுக்கு தெரியும், காசியை வடநாட்டில் இருக்கக்கூடியது. காசி என்றால் புனிதமிகு நகரமாகும். காஞ்சி என்றால் காமாட்சி நினைவில் தோன்றும். காஞ்சி காமாட்சி என்று சொல்வார்கள். வாசி என்றால் மூச்சு தரும் யோகமாகும். நம்முடைய மூச்சுக்கு ஒரு பெயர் வாசி என்று சொல்வார்கள். வாஞ்சி என்றால் சுதந்திரத்தை நினைவுறுத்தும். வாஞ்சிநாதனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாசி என்றால் சுவாசிக்கும் அங்கமாகும். நாசினா மூக்குன்னு அர்த்தம். நாசி என்றால் சுவாசிக்கும் அங்கமாகும். நலம் திகழும் தமிழ் மாதம் 11 என்றால் மாசி என சொல்வார்கள். இது மகிழ்ந்த மாதம். மாசி மாதமே மகிழ்ந்த மாதம் என்று சொல்வார்கள். ராசி என்றால் ஜோதிடத்தின் அங்கமாகும். ராசி பலன் பார்க்கிறோம். ராசி என்றால் ஜோதிடத்தின் அங்கமாகும். நம்பிக்கை அதில் வைத்தால் இன்பமாகும். மேஷம் முதல் மீனம் வரை பிறந்தவர்க்கு மேதினியில் இடையூறு நீங்குதற்கு ஆசையுடன் குலதெய்வ வழிபாடேற்க அமாவாசை கழித்தவுடன் வரும் நாளாகும். இந்த மாசி மாதத்திலே அமாவாசை கழித்த உடனே வருகின்ற 3வது நாள் 4வது நாளிலே சிவராத்திரியை கொண்டாடிய பிறகு குலதெய்வ வழிபாட்டிலே எல்லோரும் ஈடுபடுவார்கள். அப்பொழுது ஈடுபட்டு அந்த குலதெய்வத்தை வழிபட்டால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் என்று சொல்வார்கள். வருடத்திற்கு ஒரு நாளில் சிவனுக்காக வணங்குவதற்கு முழு இரவும் ஒதுக்கும் மாதம் சிவராத்திரி. இந்த மாதத்திலே தான் வரும். நவராத்திரி 9 மாதங்களிலே வரும். 9 நாட்கள் வரும். நவராத்திரி என்றால் அது 9 நாட்கள் உள்ளது. ஆனால் சிவராத்திரி ஒரே நாள். இது சிவனுக்காக உகந்தது. வருடத்திற்கு ஒரு நாளில் சிவனுக்காக வணங்குவதற்கு முழு இரவும் ஒதுக்கும் மாதம். சிறப்புமிகு சிவராத்திரி விரதம் ஏற்று செல்வ வளம் பெறுவதற்கு வாய்த்த மாதம். அந்த சிவராத்திரியிலே விரதம் இருந்து ஒரு கால பூஜையாவது நாம் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். மாசில்லா வாழ்வமைய இந்த பாதத்துக்கு பேரே மாசி. மாசு என்றால் குற்றம், குற்றமில்லாத வாழ்க்கை அமைய. மாசில்லா வாழ்வமைய மகத்தில் தெய்வ வழிபாட்டை ஏற்கின்ற புனித மாதம். மாசி மகம் என்றாலே அற்புதமான நாள். அன்றைக்கு நாம் வழிபாடேற்றால் நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நேசித்து முன்னோரை வழிபாடு ஏற்கும் நிகரில்லா மாதம் இது மாசி மாதம். அப்படிப்பட்ட அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மாசி மாதத்தினுடைய தொடக்கத்தில் மிதுன ராசியிலே குரு வக்ரம் பெற்றிருக்கின்றார். சிம்ம ராசியிலே கேது, மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். அதற்கு பிறகு கும்பத்திலே தான் 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கின்றன. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு இவையெல்லாம் சேர்க்கை பெற்று இந்த மாதம் தொடங்குகிறது. மாசி 9ஆம் தேதி அன்றைக்கு செவ்வாய் அவரோடு சேருகிறார். கும்பத்திலே 6 கிரக சேர்க்கை. இது ஒரு அபூர்வமான சேர்க்கை. ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாலே 8 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கை எல்லாம் நடைபெற்றது. அப்போது அந்த கிரக சேர்க்கையின் காரணமாக வரக்கூடிய பலன்களை எல்லாம் தினத்தந்தியின் வாயிலாக வருகின்ற புத்தகத்திலே நான் எழுதியிருந்தேன். பொதுவாக 6 கிரக சேர்க்கை என்கின்ற பொழுது எல்லா கிரகங்களிலும் நமக்கு எதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களோ அவைகள் இணைந்திருக்கின்ற பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையிலே அது நீங்களாக இந்த மாதத்திலே சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி 6/3/2026 அன்றைக்கு கும்பத்திலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு செல்கின்றார். அப்படி செல்வதனாலே என்னவெல்லாம் நடைபெறும் என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சனியினுடைய பார்வை எதிலே பதிகிறது என்றால் 3, 7, 10 ஆகிய 3 இடங்களில் சனி பார்வை பதிவதனாலே ரிஷபராசியை சனி பார்ப்பார், கன்னிராசியை சனி பார்ப்பார், தனுசு ராசியை சனி பார்ப்பார். சனி இருக்கும் இடத்திற்கு பலன், ஆனால் பார்க்கும் இடம் அவ்வளவு திருப்தியாக இருக்காது என்பார்கள். அதே நேரம் குருவை பொறுத்தவரை குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். நவகிரகத்தில் அது நல்ல கிரகம். ஆனால் இந்த சனி என்பது இருக்கின்ற இடத்தில் தான் நல்ல பலன் என்றாலும் இப்பொழுது இருக்கின்ற வீடு குரு வீடு. மீன ராசி என்பதனாலே அது குரு வீடு. நவகிரகத்தில் நல்ல கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சுபகிரகம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான கிரகமான குரு வீட்டிலே சனி செஞ்சரிக்கின்ற பொழுது அவரோடு சேர்ந்து
அதிலிருந்து அந்த இல்லத்தினுடைய பலனும் நமக்கு கிடைக்கும். எனவே அவரது பார்வைக்கு புனிதமான பார்வையாக மாறுகின்றது. அந்த அடிப்படையிலே அந்த 3 ராசிக்காரர்களும் பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் ஏழரை சனி யாருக்கு விலகுகிறது என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விலகுகிறது, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகுகின்றது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி விலகி அஷ்டமத்து சனி தொடங்குகின்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருந்த சனி 5ஆம் இடத்திற்கு போகின்றார். அர்த்தாஷ்டமச்சனி விலகுகிறது. அஷ்டமத்து சனியில் பாதி பங்கு வலிமையானது அர்த்தாஷ்டமச்சனி. அர்த்தாஷ்டமச்சனி நடைபெறுகின்ற பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட துயரங்களிலிருந்து அவர்கள் விடுபடப் போகின்றார்கள். வெற்றி கொடி பறக்கும் வாழ்க்கை விருச்சிக ராசிக்கு அமையப் போகின்றது. அது மட்டுமல்ல, கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகுகிறது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்பார்கள். அஷ்டமத்து சனி காலத்திலே நாம் எதை செய்தாலும் அது திருப்தியாக அமையாதாம். ஆனால் அது இப்பொழுது விலகுவது யாருக்கு? கடக ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வருகிறது. எனவே அவர்களுக்கு ஓரளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதனாலே ஓரளவு பாதிப்பு இருந்தும் அதிலிருந்து நிவர்த்தியாக பரிகாரங்கள் இருக்கின்றன. பொதுவாக கிரகங்களுடைய சுழற்சி தான் மனித வாழ்க்கையின் வளர்ச்சி. ஆனால் நாம் சனியை எல்லாம் நல்ல கிரகம் என்றே நம்பலாம். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே, அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழையிலே என்று நான் பாடல் எழுதியிருக்கின்றேன். பொதுவாக நல்லதோ தீயதோ எப்படி இருந்தாலும் அந்த கிரகங்களை நாம் வணங்கினால் அவை நமக்கு நற்பலன்கள் கொடுக்கும். அப்படி வணங்குவதன் மூலமாக சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களை நாம் தேர்ந்தெடுத்து, திருநள்ளாறு இருக்கிறது, குச்சானூர் என்ற ஊர் இருக்கின்றது, திருக்கொள்ளிக்காடு இருக்கின்றது, சிவபெருமானுக்கு சிவனுக்குரிய ஆலயங்கள் இருப்பது போல சனீஸ்வரனுக்கும் ஆலயங்கள் பல இடங்களிலே சிறப்பு ஆலயங்கள் இருக்கின்றன. அது நீங்களாக உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே நவகிரகத்திலே சனி இருக்கும், தனியாகவும் சனி இருக்கலாம். சனி வருகின்ற காலத்திலே சனிக்குரிய பாடல்களை எல்லாம் படித்து வழிபட வேண்டும். பொதுவாக அஷ்டமத்து சனி வருகிறதா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து எழுதீபமேற்றி எண்ணெயில் எழுதீபம் ஏற்றினால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டுமல்லாமல் சனிக்குரிய பாடல்களை படிக்க வேண்டும். சனி முற்காலத்திலே என்ன செய்தார் என்பதை பற்றி ஒரு பாடல் உண்டு. சீதைதனை ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துயிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய், போதில் அயன் தாளில் தலை போட்டு வித்தாய், புதிய இனில் அகஸ்தியனை பொருந்து செய்தாய், தாது சேர் மலர் மார்பா என்னை தொடாதே, சனீஸ்வரனே காகமேறும் தம்பிரானே என்று ஒரு பதிகம் உண்டு. 10 பதிகங்களிலே இது ஒரு பதிகம். சனி பகவானை நமக்கு தொடக்கூடாது, இனி என்னை தொடாமல் எனக்கு அருள் செய் என்றெல்லாம் சொல்லி வழிபடுகிறார்கள். ஆனால் சனிக்குரிய கவசங்களை நாம் படித்து சனிக்கு விரதம் இருந்து எழுதீபமேற்றி நாம் வழிபட்டால் நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த மாசி மாத பலன் என்று சொல்கிற பொழுது இவைகள் எல்லாம் பொது பலன்கள் தான். உங்களுக்கு என்று ஒரு தனி ஜாதகம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தனி ஜாதகம், சுய ஜாதகம் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகத்திலே திசாபுத்திகள் வலுப்பெற்றிருந்தால் நீங்கள் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய தொடங்கிவிடும். எனவே கிரகங்கள் நல்ல திசாபுத்தி பலம் பெற்றிருப்பவர்களுக்கெல்லாம் நினைத்தது நடக்கும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் உயர்ந்து கொண்டே போகும், பணம் பல வழிகளிலும் வந்து பைய நிரப்பும். ஆனால் திசாபுத்தி பலம் இழந்திருந்தால் நமக்கு ஒத்து வராத திசாபுத்திகள், அஷ்டமாதிபதி 6க்கு அதிபதி திசைகள் எல்லாம் நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி திசாபுத்தி பலமில்லாமல் இருந்தால் காரியத்தடைகள் அதிகரிக்கும், தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது, நிதி நெருக்கடிகள் கூடும், கடன் வாங்கும் சூழல் உண்டு, நிம்மதி குறையும். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்வது? பரிகாரங்கள், வழிபாடுகள் கை கொடுக்கும். விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. எனவே எப்படித்தான் இருந்தாலும் விதியின் கடுமையை குறைக்க இந்த பரிகாரங்கள் வாயிலாக, அதாவது எந்த தெய்வத்தை எந்த நாளில் யோக பலம் பெற்ற நாளில் வழிபட வேண்டும், எல்லா நாட்களும் வழிபட்டாலும் கூட ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று இருக்கும். அப்படிப்பட்ட நாளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ள அனுகூல ஸ்தலங்கள், எந்த கிரகங்கள் ஆதிக்கம் நடக்கிறதோ அவர்களுக்குரிய சிறப்பு ஸ்தலங்கள் பல இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு பொருத்தமான ஸ்தலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தில் ஏராளமானவர்களை பார்த்திருக்கின்றேன். இப்படி தேர்ந்தெடுத்து வழிபடுகின்ற பொழுது அவர்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும், அவர்களுக்கு எல்லா வழிகளிலும் செல்வங்களும் செல்வ வளமும் பெருகி சிறப்பான வாழ்க்கை அமையும். சரி, இந்த மாதத்திலே என்னென்னவெல்லாம் நல்ல நாட்களாக, அதாவது நல்ல சம்பவங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாசி 2ஆம் தேதி சனி பிரதோஷம் வருகின்றது. பிரதோஷங்களிலே மகா பிரதோஷம் என்பார்கள். சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷத்தை தவறவிடக்கூடாது. அன்று தினம் நாம் நந்தியை வழிபட்டு சிவன் உமையவளையும் வழிபட்டால் நீங்கள் எந்த காரியமும் நடக்காது என்று நினைத்தால் கூட அந்த காரியம் நடந்தேறிவிடும். எனவே அந்த தினத்தில் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியும் பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். அபிஷேக ஆராதனைகள் செய்பவர்கள் செய்து வழிபடலாம். அந்த நந்தியை உற்சவ விக்கிரகத்தின் மீது சிவபெருமானையும் உமையவளையும் வைத்து தூக்கி கொண்டு
வலம் வருவார்கள். சிவபுராணம் படிப்பார்கள். தொல்லை இரும்பிறவி சூடும் தலிநீக்கி என்பதிலே நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று வாழ்க வாழ்க என்று இறைவனை வாழ்த்துவார்கள். அப்படி வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம். நம்முடைய சுற்றமும் சொந்தமும் நண்பர்களும் அத்தனை பேரும் வாழ்வாங்கு வாழ்வார்களாம். அப்படிப்பட்ட சனி பிரதோஷம் மாசி 2 வருகிறது. சரி, மாசி 3 ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. 6 கால பூஜையில் ஒரு கால பூஜையிலாவது நீங்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட வேண்டும். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் என்று அவை பிராட்டி சொல்லி இருக்கின்றாள். அந்த அடிப்படையிலே அன்று நாம் சிவன் நாமத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அத்தனை முறை பலன். ஒரு முறை உச்சரித்தால் 1000 முறைக்கு சமமாம். அதனால் தான் நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் என்று சிவபதிகம் ஒன்று நான் எழுதியதைத்தான் எங்களுடைய கிரிவலத்திலே நாங்கள் தொடர்ந்து படிப்பது வழக்கம். எனவே அதுபோன்ற மகா சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் பொதுவாக சிவன் பெயரை உச்சரிக்க அச்சமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மாசி 18 அமாவாசை வருகின்றது. முன்னோர் வழிபாடு. மாசி 18ஆம் தேதி அன்றைக்கு மாசி மகம் பௌர்ணமி கிரிவலம் வருகின்றது. அதே நேரத்திலே 3/3/2026 அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணம் வருகின்றது. சந்திர கிரகணம் வருகின்ற பொழுது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூரம் பரணி பூராடத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக சந்திர கிரகண காலம் மாலை நேரத்திலே வருகின்ற பொழுது அப்பொழுது நாம் உணவு அருந்துவதை கூட தவிர்ப்பது நல்லது என்பார்கள். சில ஆலயங்களில் கோயில் நடைகள் சாத்தி இருக்கும். இருந்தாலும் நாம் இல்லத்தில் மனதில் நினைத்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அதற்கு பின்னாலே மாசி 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு காரடையார் நோன்பு. கணவனுடைய ஆயுள் விருத்திக்காகவும் கணவனுடைய மேன்மைக்காகவும் மனைவியர், அதாவது குடும்ப உறவில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பெண்கள் இருக்க வேண்டிய விரதம் காரடையார் நோன்பு. அதற்கு பிறகு மாசி மாதத்திலே சிவராத்திரி கழித்த 3 நாட்களுக்கு பிறகு குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும் என்று சொல்லி இனி 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே 6 கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்றன. மாசி 9ஆம் தேதி செவ்வாய் வருகின்றார். எனவே 9ஆம் தேதிக்கு மேல் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு இத்தனை கிரகங்களும் லாபஸ்தானத்தில். எனவே தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியங்கள் வரலாம். ஒரு தொழில் செய்பவர்கள் ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே பல தொழில்கள் செய்யும் சூழல் கூட உண்டு. அது மட்டுமல்ல, இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றில் எல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். வருமான பற்றாக்குறை அகலும். பங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். சூரிய பலம் நன்றாக இருக்கின்ற பொழுது காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாசி 19ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெறப் போகின்றார். 2/7 அதிபதி உச்சம் பெறுவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்து தொய்வு அகலும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது அவசியம். அது மட்டுமல்ல, சிவராத்திரி அன்றைக்கு சிவாலய வழிபாட்டில் சிவனை வழிபட்டால் நன்மைகள் நடைபெறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில். தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கப் போகின்றது. 10லே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் இப்பொழுது 5 கிரகங்கள் இருந்து மாதம் தொடங்குகிறது. இடையிலே மாசி 9ஆம் தேதி செவ்வாயும் அங்கு வருகின்றார். செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, புத சுக்கிர யோகம் என்ற ஒரு யோகம், புத ஆய்த்தி யோகம் என்ற ஒரு யோகம். இப்படியெல்லாம் யோகங்களின் அடிப்படையில் தொழில் ஸ்தானம் வருவதனாலே இதுவரை நீங்கள் கண்ட கனவெல்லாம் நனவாகப் போகின்றது. எதை நீங்கள் எப்பொழுது நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். முயற்சிகள் எல்லாம் கைகூடும். அரசியலில் இருப்பவர்களுக்கு, அந்த அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிக யோகமான மாதம். அதிலும் கூட மாசி 9ஆம் தேதி முதல் இந்த கிரக சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிக அற்புதமான மாதத்தின் பிற்பாதி உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய மாதமாகவும், புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுவது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியில் வந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு சுயதொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு. கௌரவ பதவிகள் வரலாம். களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கொடி பறக்கக்கூடிய விதத்திலே இந்த மாதம் அமைகின்றது. மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க நந்தி வழிபாடும் செந்தி வழிபாடும் உங்களுக்கு அவசியம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு வக்கர வியாழனுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. வியாழன் 10க்கு அதிபதி வக்கரம் பெற்றிருப்பதனாலே தொழிலே சில மாற்றங்கள் செய்யலாமா என்று நினைப்பீர்கள். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். செய்தொழில் மந்தமாக இருந்தாலும் கூட குரு வக்கரம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மைதான். 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு.
அந்த குரு பகவான் கேந்திராதிபத்தியை தோஷம் பெற்றவர். தோஷம் பெற்ற குரு பகவான் வக்கரம் பெறுகின்ற பொழுது யோகத்தை கொடுப்பார் என்பார்கள். எனவே கல்யாணம் நடைபெறவில்லையே, சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறவில்லையே, காலங்காலமாக வரன்கள் வந்து வாயிலோடு நிற்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது திருமண முயற்சிகள் கைகூடலாம். அது மட்டுமல்ல, தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்றும் வழிபட்டு வருவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த யோகமான மாதம். அதிலும் குறிப்பாக மாதம் முழுவதும் குரு வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தருகின்ற விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. குரு வழிபாடும் உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, சிவாலய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே சனி விலகுகிறது. ஆனால் அதே நேரம் அஷ்டமத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் செவ்வாயோடும் இணைந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அஷ்டமம் வலுவடைகின்றது. சனி விலகுவதனால் சந்தோஷப்படுவதா அல்லது அஷ்டமத்தில் இத்தனை கிரகம் இருப்பதால் ஆதங்கப்படுவதா என்று நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக எத்தனை கிரகங்கள் எட்டில் இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் தன்னம்பிக்கையின் வாயிலாக செய்து முடிப்பீர்கள். பிரபலிய யோகம் உங்களுக்கு வரப்போகின்றது. 12 மறைந்த குருவால் நிறைந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 6க்கு அதிபதி 12 வந்திருக்கின்றார். எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு ராஜயோக வாழ்க்கை அமையப் போகின்றது. சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாலே சந்தோஷத்தின் உச்சிக்கு செல்லப் போகின்றீர்கள். இதுவரை இருந்த தடைக்கற்கள் எல்லாம் இனி படிக்கற்களாக மாறும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, தொழில் செய்வது, ஏமாற்றங்களை சந்தித்தவர்கள் இனி அதிலிருந்து விடுபடுவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். மேலும் உங்களுக்கு நவகிரக வழிபாடு நன்மையை வழங்கும். சனிக்குரிய ஆலயங்களுக்கு, சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளிலே நீங்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும். வார வழிபாடாக நீங்கள் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுகின்ற மாதம் இந்த மாதம். அஷ்டமத்துக்கு வருகின்றார். அஷ்டமத்து சனி என்றாலே நீங்கள் ஏதேனும் பயப்பட வேண்டியது இல்லை. ஆக அஷ்டமத்து சனி வந்து விட்டது, இனி விரயத்திற்கு மேல் விரயமாகுமே, வைத்திய செலவுகள் வருமே என்றெல்லாம் நீங்கள் மனக்குழப்பங்களை கொள்ளப் போகின்றீர்கள். ஆனால் நீங்கள் நெகட்டிவ் சிந்தனையை தவிர்த்து பாசிட்டிவ் சிந்தனை, அதாவது எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளையே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிநாதன் சூரியன். எனவே ஆத்ம பலம் உள்ளவர்கள். எனவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகின்றது. அஷ்டமத்திலே சனி வந்தாலும் கூட குரு வீட்டில் சஞ்சரிப்பதால் விரயங்கள் உண்டு என்றாலும் அதை நீங்கள் நல்ல விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், நாடு மாற்றங்கள் கூட சிலருக்கு வரலாம். நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். வலதுகை இடதுகை நீங்களாக. நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். எனவே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சனி பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். கேது ஜென்மத்தில் இருப்பதனாலே விநாயக பெருமானையும் நீங்கள் வழங்க வேண்டும். வெள்ளை கும்பன் விநாயகனை தொட துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே என்று ஒரு பாடல் உண்டு. எனவே அந்த அடிப்படையில் விநாயகர் அகவல் படித்த தினமும் நீங்கள் பாராயணம் செய்தாலே உங்கள் வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் எல்லாம் வரலாம். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. 6ஆம் இடம் வலுவாக இருக்கின்றது. 6க்கு அதிபதியான சனி 7ஆம் இடம் 6க்கு அதிபதியாகவும் இருந்து 6லும் இதுவரை இருந்த சனி பகவான் 6/3/2026 அன்று 7ஆம் இடத்திற்கு வந்து கண்டகச்சனியாக வருகின்றார். கண்டகச்சனி என்றாலே ஏதோ செய்ய போகிறதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்ன ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். அச்சுறுத்தும் நோய்கள் வருகின்ற பொழுது அப்போதைக்கு போது நீங்கள் வைத்திய செலவுகள், விரயங்கள் வரலாம். நல்ல மருத்துவரை நாடுவது நல்லது. மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். திடீரென உங்களுக்கு வரும் இடமாற்றம், வீடு மாற்றங்கள் நன்மை தரும். சுப செலவுகள் அதிகரிக்கும். வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். 12ல் கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இல்லத்திலே நீங்கள் மற்றவர்களோடு கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். 7லே சனி இருப்பதனாலே உங்களுக்கு ஒரு தொல்லை முடிந்தால் அடுத்த தொல்லை வரலாம். இருந்தாலும் அதிலிருந்து விடுபட உங்களுக்கு வழிபாடுகள் கை கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் மாதம். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதனாக விளங்கும் சுக்கிரன் புதனோடு கூடி புது சுக்கிர யோகமாகவும் விளங்குகின்றார். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பணவரவு தேவைக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம், தொழிலே நல்ல முன்னேற்றம். வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வாய்ப்புகள் வாயில் தேடி வருகின்ற மாதம். உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். திருமண தடைகள் அகலும். வருமோ வராதோ என்ற கடன் பாக்கியில் கூட வசூலாகலாம். அதிலும் மாசி 19ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெறப் போகின்றார். உங்களுடைய ராசிநாதன் உச்சம்
உச்சம் பெறுகின்ற பொழுது மிகுந்த நற்பலன்களை அடையப் போகின்றீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். அயல்நாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். உங்களுடைய சம்பாத்தியங்கள் பொருளாதாரங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதோடு சிவராத்திரி அன்றைக்கு சிவபெருமானையும் நீங்கள் வழிபட்டால் நன்மைகள் நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மிக 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 அற்புதமான மாதம், யோகமான மாதம். நாளிலே இருக்கும் சனி 5ஆம் இடத்திற்கு செல்கின்றார். அர்த்தாஷ்டம சனி விலகி விடுகிறது. 5ஆம் இடம் எனப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி வருகின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கப் போகின்றது. வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். அலைபேசி மூலம் வரும் தகவல் மகிழ்ச்சியானதாக அமையப் போகின்றது. நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உடன் இருப்பவர்களும் பக்கத்தில் இருப்பவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கூட கிடைக்கலாம். 10லே கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் விதத்தில் இந்த மாத கிரக நிலைகள் இருக்கின்றன. கடந்த 2.5 ஆண்டுகளாக நீங்கள் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் சிக்கியிருந்தீர்கள். இப்பொழுது வாக்கிய கணித ரீதியாக சனிப்பெயர்ச்சி 6/3/2026 விலகுவதால் மாசி மாதம் பிறந்தவுடனேயே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். தகவல்கள் நிறைய கிடைக்கப் போகின்றன. மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரம் நிறைவு பெறும். பணம் பல வழிகளிலும் வந்து பைய நிரப்பும். எனவே இந்த மாதம் உங்களுக்கு மிக 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 இனிய மாதம். மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் சனிக்கிழமை அனுமனையும் வழிபட்டு வந்து கொண்டிருப்பீர்கள். அதே நேரத்தில் சிவராத்திரி அன்றைக்கு விழித்திருந்து அதிகபட்சமாக எத்தனை சிவாலயம் செல்ல முடியுமோ என்றவர்கள் செல்லலாம். இல்லை என்றால் உள்ளூரில் இருக்கும் சிவனையாவது வணங்க வேண்டும். ஒரு கால பூஜையிலாவது வணங்கி நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் சொல்ல சிவாய நமவென்று சிந்தித்திருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், செல்வ வளம் பெருகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிகள் சந்திரனை குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குகின்றது. ராஜநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். உடல்நலில் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதும். உணவு அதாவது உத்தியோகத்தில் கூட சில இடங்களிலிருந்து நாம் விடுபட்டு வந்து விடுவோமா, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நினைக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் 6/3/2026 அன்று அர்த்தாஷ்டம சனி வரப்போகின்றது. அர்த்தாஷ்டம சனி குரு வீட்டில் வந்தாலும் கூட நாளில் சனி வருகின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். வாகன பழுதுகள் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, தாய் வழி ஆதரவு, பெற்றோர் வழி ஆதரவில் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதில் கொஞ்சம் தாமதமாகலாம். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் கூட ஏற்படலாம். எதை நீங்கள் நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆன்மீக பெரியவர்களின் ஆசையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து அர்த்தாஷ்டம சனி வந்த பிறகு நீங்கள் வழிபாடுகளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து சனி பகவானுக்கு சனி கவசம் பாடி வழிபட வேண்டும். எள்ளில் தீபமேற்றி வழிபடலாம். மந்தனாம் காரிணிலா மணியான மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றி என்றே சனி கவசம் சொல்கின்றது. உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எல்லாம் வசந்த காலமாக மாற, கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலமாக மாற நீங்கள் சனி பகவானை தொடர்ந்து இந்த மாதம் வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு மாசி 9ஆம் தேதி செல்ல இருக்கின்றார். மாசி 9ஆம் தேதி செவ்வாய் பேச்சுக்கு பின்னால் உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். குடும்பஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு. இந்த கூட்டுக்கிரக யோகமாக இருக்கின்ற பொழுது நல்லது நடக்கும். நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடிவடைந்துவிடும். அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணப்பற்றாக்குறையாகலும் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். அதை செய்வோமா இதை செய்வோமா என்று கடந்த சில மாதங்களாக நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகின்றது. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் வரலாம். என்ன இருந்தாலும் கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். இடமாற்றங்கள் செய்ய விரும்புவர்கள் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டி பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆனால் சனி பூரணமாக விலகுவதனாலே விலகும் நேரத்தில் நீங்கள் சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட வேண்டியது அவசியமாகும்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6 கிரக சேர்க்கையோடு மாதம் தொடங்குகிறது. ராசி மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அதோடு 5 கிரக சேர்க்கையில் தொடங்கி செவ்வாய் 6வது கிரகமாக மாசி 9ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் அடியெடுத்து வைக்கின்றார். புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ராசிநாதன் சனி 2ஆம் இடத்திற்கு சென்று குடும்ப சனியாக மாறுகின்றார். எனவே சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரும் பயிற்சி. குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் நடைபெறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். திருமண முயற்சிகள் தாமதம் இருந்ததெல்லாம் அகலும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டியை விட்டு படுத்து பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். நட்பாலும் நன்மை கிடைக்கும். எந்த புது முயற்சி செய்தாலும் இதுவரை தடை இருந்தது என்று நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குருவின் பார்வையும் ராசிகள் பதிவதனாலே குதூகலம் தரும் சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். முயற்சிகள் கைகூடும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரப்போகின்றது. ஒரு தொழில் செய்வோர் 2 தொழில் செய்யும் யோகம் கூட உண்டு. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும். மாத கடைசியில் உங்களுக்கு மாதத்தின் பிற்பாதி மிக மிக மகிழ்ச்சி தரும் விதத்திலே அமையப் போகின்றது. லாபம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டியது என்று எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு. சனிப்பெயர்ச்சி சமயத்திலே சிறப்பு ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளிலே சென்று உங்கள் சுயஜாதக ரீதியாக தேர்ந்தெடுத்து வழிபட்டு வருவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி வரப்போகின்றது. 6/3/2026 சனிப்பெயர்ச்சி. அந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணித ரீதியான பயிற்சி. உங்கள் ராசிக்கு ஜென்மத்திற்கு வருகின்றார். ஜென்மச்சனி என்றாலே நன்மைகள் தருமா, உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குமா, பணவரவு எப்படி இருக்கும் என்றெல்லாம் இந்த சிந்தனை உங்களுக்கு இப்பொழுதே ஓடிக்கொண்டிருக்கும். என்ன இருந்தாலும் வருமான பற்றாக்குறை அகலும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரது பார்வை 12ஆம் இடத்திலும் பதிகின்றது, 10ஆம் இடத்திலும் பதிகின்றது. தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை பதிந்தாலே தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையிலே தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எனவே இந்த மாதம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு நல்ல சம்பளம் தரக்கூடிய இடத்திலிருந்து, அயல்நாட்டிலிருந்து, நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பிள்ளைகளின் கல்யாணம், கடமையை செய்வது அல்லது அவர்கள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான முயற்சி செய்வது, எப்படி எந்த முயற்சி செய்தாலும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும் விதத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ஆனால் அதே நேரம் 12ஆம் இடம் விரயஸ்தான கிரக சேர்க்கை இருக்கின்றது. 6 கிரகங்கள். எனவே கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் நீங்கள் சுப விரயங்களை செய்ய வேண்டும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். அது மட்டுமல்ல, முன்னோர் கட்டி சிதலமடைந்த ஆலயங்களை கூட நீங்கள் புதுப்பித்து குடமுழுக்கு விழா செய்யும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகின்றது. சுப செலவுகளை நீங்கள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். மேலும் நன்மைகள் அடைய நீங்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமை குருவை வணங்க வேண்டும். சனிப்பெயர்ச்சி சமயத்திலே ஜென்மச்சனி வருகின்ற பொழுது அதற்கு முன்னதாகவே ஒரு நல்ல சிறப்புமிக்க ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளிலே சென்று சனி பகவானை வழிபட்டு வந்தால் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். 12 ராசிகள் பிறந்தவர்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க, பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்க என்னுடைய இதயம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.